Sixth chapter trigonometry exercise 6.4 second question பார்க்கலாம். Find the value of theta if sin theta equal to 0.9975. first ரோம் லெட்டரில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. sin theta அதாவது sin 30 டிகிரி sin 45 டிகிரி அப்படின்னா ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டு இந்த டேப்லர் காலமில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த செகண்ட் ரோம் லெட்டரில் டேப்லர் காலமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நேச்சுரல் சயின்ஸ் இந்த டேப்லர் காலம் எடுத்துக்கணும். இந்த பேஜ் எடுத்துக்கிட்டு 0.9975 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 0.9974 தான் இருக்குது, 9975 இல்லை. அதனால் இந்த 1 ஆட் பண்ணாதான் என்ன ஆகும்னா 0.9975 வரும். இதுக்கு நேர டிகிரி பாருங்கள், 85 இருக்குது, 85 டிகிரி இருக்குது. இந்த 0.9974 இருக்கா, அதுக்கு நேர மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 54 மினிட்ஸ் வரும். இப்போ இந்த மீன் டிஃப்ரென்ஸில் இந்த இடத்துல 111 இந்த 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இந்த சம்முக்கு 3 ஆன்சர் வரும். எப்படின்னு பாருங்கள், இங்கே மீன் டிஃப்ரென்ஸ் இதுக்கு நேராக 3க்கும் 1 தான், 4க்கும் 5க்கும் எல்லாத்துக்குமே 1 தான் வந்தது. 3 மினிட்ஸுக்கும் 1 தான் ஆன்சர், 4 மினிட்ஸுக்கும் 1 தான், 5 மினிட்ஸுக்கும் 1 தான். அதனால் இந்த 54 கூட 3 ஆட் பண்ணால் 57 வரும் ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் 54 + 4 58 வரும். 54 + 5 59 மினிட்ஸ்னு வரும். 3 ஆன்சர் வரும். இந்த இடத்துல எப்படி எழுதணும், மீன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மூணுத்துக்குமே வேல்யூ வந்து 1. அதனால் நாம் இப்படி ஆட் பண்ணணும். இந்த 5 வரும், 7 9 9 0.9975 வரும். இதை நாம் வந்து ஆன்சரில் எப்படி எடுத்து எழுதணும்னா sin theta equal to sin 85 டிகிரி. ஃபஸ்ட்டு வந்து 54 கூட 3 ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும், 57 மினிட்ஸ். அது ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்ன வரும், sin 85 டிகிரி 54 + 4 58 மினிட்ஸ். அதுக்கப்புறம் sin 85 டிகிரி 54 + 5 59 மினிட்ஸ். 3 ஆன்சரும் வரும். ஆன்சரில் எப்படி எடுத்து எழுதணும், இது எல்லாத்துக்குமே வேல்யூ என்ன தான் 0.9975 தான் வரும். அப்போ ஆன்சரில் தீட்டா ஈக்குவல் டு sin 85 டிகிரி 57 மினிட்ஸ், இது ஒரு ஆன்சர். ஆர் போட்டுக்கணும், ஆர் sin 85 டிகிரி 58 மினிட்ஸ் ஆர் sin 85 டிகிரி 59 மினிட்ஸ். 3 ஆன்சர் வரும். அதனால் ஆர் போட்டுட்டு 3 ஆன்சரும் எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? செகண்ட் கொஷின், cos theta equal to 0.6763. இந்த நேச்சுரல் கொசைன்ஸ் இந்த பேஜ் எடுத்துக்கணும். இதில் 0.6769 இருக்கு, நம்மளுக்கு தேவை 0.6763 தானே. அப்போ இந்த மீன் டிஃப்ரென்ஸை பார்க்கணும். இதில் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 0.6763 வரும். புரியுதா? 47 டிகிரியில் 24 மினிட்ஸ்க்கு நேராக தான் இந்த வேல்யூ இருக்குது, 0.6769. இதில் மீன் டிஃப்ரென்ஸ் 3 இருக்கா, அதுக்கு 3க்கு நேராக தான் இந்த வேல்யூ 6 இருக்குது. இங்கே எப்படி எழுதணும், cos 47 டிகிரி 24 மினிட்ஸ் அதோட வேல்யூ 0.6769. மீன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 3 மினிட்ஸோட வேல்யூ 6. இதில் நாம் என்ன பண்ணுவோம், வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ தான் என்ன கிடைக்கும், 0.6763 கிடைக்கும் இந்த வேல்யூ. ஆனால் இந்த மினிட்ஸை நாம் ஆட் பண்ணணும். சரியா, வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும், மினிட்ஸை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், cos theta equal to 0.6763 equal to
இந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். இங்கே எப்படி எழுதுவோம்? cos 47 degree 24 minutes plus 3 minutes. 24 minutes plus 3 minutes. என்ன வரும்? cos 47 degree 24 plus 3 என்ன வரும்? 27 வருமா? அதை எழுதிக்கிறோம். 27 minutes. ஆன்சரில் என்னன்னு எடுத்து எழுதணும்? ஆன்சர் போட்டுட்டு தீட்டா ஈக்குவல் டு இந்த டிகிரியை மட்டும், டிகிரி இந்த மினிட்ஸை மட்டும் எழுதணும். 47 டிகிரி 27 மினிட்ஸ். இதுதான் ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் கொஷின், tan theta equal to 0.0720. நேச்சுரல் டேஞ்சன்ஸ் இந்த பேஜ் எடுத்துக்கணும். இதில் இந்த இடத்துல 0.0717 தான் இருக்குது, 20 இல்லை. அப்போ 3 ஆட் பண்ணால் தானே 20 வரும். அப்போ இதுக்கு நேராக பாருங்கள், இங்கே 3 இருக்குது. அப்போ 3 ஆட் பண்ணால் 0.0720 வரும். இந்த 3க்கு நேராக மீன் டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கு? 1 கொடுத்துருக்கு. அப்போ என்ன வரும்? 4 டிகிரியில் 6 மினிட்ஸ், அதோட வேல்யூ 0.0717 ப்ளஸ் போட்டுட்டு இந்த 1 மினிட்டை ஆட் பண்ணிக்கணும். இங்கே என்ன எழுதணும்? tan 4 டிகிரி 6 மினிட்ஸ், இதோட வேல்யூ 0.0717 மீன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 மினிட்ஸோட வேல்யூ 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0.0720 வரும். இதை எப்படி எழுதணும்? tan theta equal to 0.0720 equal to இதை எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு tan 4 டிகிரி 6 மினிட்ஸ் ப்ளஸ் போட்டுக்கணும். டேனில் நம்ம ஆட் தானே பண்ணுவோம் மீன் டிஃப்ரென்ஸை, ப்ளஸ் 1 மினிட். என்ன வரும்? tan 4 டிகிரி 6 + 1 என்ன வரும்? 7 வருமா? 7 மினிட்ஸ். இதுதான் ஆன்சர். ஆன்சரில் எப்படி எடுத்து எழுதணும்? தீட்டாக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது? ஆன்சர் போட்டுட்டு தீட்டா ஈக்குவல் டு இதை மட்டும் எடுத்து எழுதணும். 4 டிகிரி 7 மினிட்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோர்த் கொஷின், காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0.0410. இந்த நேச்சுரல் கொசைன்ஸ் இருக்கா, இந்த பேஜில் பார்க்கணும். இதில் கீழே 87 டிகிரிக்கு நேரம் 0.0419 இருக்குது. நம்மளுக்கு 0.0410 தான் வேணும். நேச்சுரல் கொசைன்ஸில் நாம் என்ன பண்ணுவோம்? வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். மீன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ இங்கே 9 இருக்குது. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 0.0419லேருந்து இந்த 9ஐ லாஸ்ட்டில் இந்த ஒன்ஸ் பிளேஸில் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.0410 கரெக்டாக வந்துடும். இதுக்கு நேர டிகிரி என்ன இருக்குது? 87 டிகிரி. இந்த வேல்யூக்கு நேராக மேலே பார்க்கணும். மேலே பார்த்தா இதுக்கு நேராக மேலே பாருங்கள். மேலே பார்த்தா இங்கே என்ன டிகிரி இருக்குது? 36 மினிட்ஸ் இருக்குது. இந்த மினிட்ஸை எழுதிக்கணும். மீன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 3 மினிட்ஸ். இங்கே எப்படி எழுதணும்? காஸ் 87 டிகிரி 36 மினிட்ஸ் ஈக்குவல் டு 0.0419. மீன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வந்தது? மீன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 3 மினிட்ஸ், அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு 9 வந்தது. இதை நாம் என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 0.0410 வரும். 9ல் 9 போச்சுன்னா 0 ஆகிடும். புரியுதா? இப்போது இதை எப்படி எழுதணும்னா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த வேல்யூ எழுதணும். 0.0410 ஈக்குவல் டு இந்த மினிட்ஸ் இருக்குல்லையே, இதில் நாம் ஆட் பண்ணுவோம். இந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும், மினிட்ஸை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? காஸ் 87 டிகிரி 36 மினிட்ஸ் ப்ளஸ் 3 மினிட்ஸ். காஸ் 87 டிகிரி 36 + 3 என்ன வரும்? 39 வருமா? 39 மினிட்ஸ். இப்போ நம்ம தீட்டா வேல்யூ தான் நான் கொஷினில் கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? ஆன்சர் போட்டுட்டு தீட்டா ஈக்குவல் டு இந்த ஆன்சர் மட்டும் எழுதணும். 87 டிகிரி 39 மினிட்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபிஃப்த் கொஷின், tan theta ஈக்குவல் டு 7.5958.
நேச்சுரல் டேஞ்சன்ஸ் இந்த பேஜ் எடுத்துக்கணும். இந்த பேஜில் 7.5958 இந்த இடத்துல அந்த வேல்யூ வந்துடுச்சு. இதுக்கு நேரம் என்ன டிகிரி இருக்குது? 82 டிகிரி இருக்குது. இதுக்கு நேரம் மேலே பார்க்கணும் என்ன மினிட்ஸ்னு பாருங்கள், 30 minutes. இதுதான் ஆன்சர். இங்கே எப்படி எழுதணும்? tan 82 டிகிரி 30 minutes ஈக்குவல் டு 7.5958. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? 82 டிகிரி 30 minutes. ஆன்சரில் என்ன எழுதணும்? தீட்டா ஈக்குவல் டு 82 டிகிரி 30 minutes. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?